அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் பிராந்திய பதற்றங்கள் தொடர்பாக ஈரான் அரசுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது பாணியில் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து தாக்குதல் மேற்கொண்டன. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதோடு ஆர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு, சமையல் எரிவாயு போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 8 அன்று அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. பின் முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஒத்துவராத காரணத்தால் இழுபறியாகி வருகிறது. தொடர்ந்து போர் நிறுத்தமானதை அதிபர் ட்ரம்ப் காலவரையின்றி நீடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டு தரப்பும் இது தொடர்பாக இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதில் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வருகிறது. பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க அமெரிக்காவுக்கு 3 நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் முக்கிய அதிகாரி ஒருவர் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்ய ஏற்ற நாடு அல்ல, மத்தியஸ்தம் செய்யும் நாடு ஒரு சார்பாக பேசுவது சரியல்ல என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் பிராந்திய பதற்றங்கள் தொடர்பாக ஈரான் அரசுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது பாணியில் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ஈரான் தனது வெளியுறவு கொள்கைகளில் தெளிவற்ற நிலையில் இருப்பதாகவும் அணுசக்தி அல்லாத ஒப்பந்தங்களில் கையெழுத்திட தயங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஈரானால் தங்களை சீரமைத்துக் கொள்ள முடியவில்லை, ஒரு அணுசக்தி அல்லாத ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்திடுவது என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் விரைவில் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது, இனிமேல் மென்மையான அணுகுமுறை கிடையாது என்று அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை மீண்டும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.